நல்லா இருக்கீங்களாம்மா? லாஸ்ட் டைம் ஆமாம் ஞாபகம் இருக்குங்க. ஓம் நம்ம வாங்கி கொடுமா வாங்கம்மா. யார் வந்திருக்கிறது? சரி. ஓம் நமச்சிவாய. அந்த சாமியார் ஒரு குரல் கொடுத்துருமா. நல்லா இருக்கிறேன் ஐயா. நல்லா இருக்கிறீங்களா? நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷம் ஐயா. அடுத்த ஸ்டாப்பிங் அதான் போன வாட்டி வந்தாங்க. அடுத்த ஸ்டாப்பிங் போயிடலாம், பொதுமக்கள் கூட்டிடுவாங்க. அதனால தான் போகலாங்கம்மா. போகலாங்கம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? சரிங்கம்மா, சந்தோஷம்மா. போகலாம்மா வாங்க. பர்த்டேங்களா? அவங்க பாப்பா ஏற்கனவே கொடுத்துருக்காங்க அன்னதானம். அவங்க சார்பாக இன்னொரு வாட்டி அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனர்களால் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் பல்லாண்டு நீடூடி வாழணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நம சிவாய். போயிட்டோம். ஓம் நம சிவாய நமக. நல்லா இருக்கணும், அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கணும், நமச்சிவாய். இல்லை 14 கிலோமீட்டர் கொடுக்க முடியாது ஐயா, அதனால தான். புளி சாதம் வாங்கிக்கோங்க. சாமியாரங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கம்மா. இன்னும் 2 கொடுத்துருக்கேன். அம்மா ஐயா சொல்லுங்க ஐயா. வணக்கம். நமச்சிவாய். வீடியோலாம் நிறைய பார்ப்பேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். உங்கள் வாய்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றி. வெள்ளூர் தாங்க நம்ம. அப்படிங்களா? நான் பூனால இருக்கேன். அப்படிங்களா? ஃபேமிலியோட வந்தோம். சரிங்க. உங்களை பார்க்கணும் ரொம்ப நினைச்சாங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். எங்கே இருக்காங்க? மீதி தர வராங்க. சரிங்க. நல்லா இருக்காங்க ஐயா. சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. வாங்க சாப்பாடு. சரி கொடுப்பா. குழந்தை வச்சுக்கிறாங்க. கொடுப்பா. சாமியார் ஐயா. ஓம் நம சிவாய. அருணாச்சலேஸ்வராய நமக. அண்ணாமலையார் அருளால் நல்லா இருக்கணும். நம சிவாய். ஃபோன் நம்பர் அதே யூடியூப்லேயே இருக்குது பாருங்க. ஆமாம். நமச்சிவாய். அம்மா போகலாங்களா? அடுத்தது போகலாங்களா? ஒரு சாப்பாடு கொடுத்துருங்க. சரிங்கம்மா. ஓம் நம சிவாய. நல்லா இருக்கணும் ஐயா. அன்னதானம் கொடுக்குறாங்க. அம்மா இந்த பாப்பா சாருடைய குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பாட்டிமாவா ஒன்று கொடுங்க அம்மா. ஓம் நம சிவாய. பாட்டிமா பாப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டிமா. 2வது முறையாக கொடுக்குறாங்க நம்ம அன்னதானம். இன்னொரு வெள்ளை சாதம் கொடுப்பா. ஓம் நம சிவாய. மனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் பலவெல்லாம் மனந்தரும் தெய்வ வழியும் தரும் இங்கு வந்து நல்ல இனம் தரும் எல்லாம் தரும் இந்த 2 வருஷம் துணிந்தரும் துணிகளாக வந்தாங்க கிடைக்கும். நல்லா இருக்குங்களா? இரு பாட்டிம்மா. பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா வாங்கம்மா. பாட்டிக்கு கொடுத்துட்டு வந்துடுங்க. வாங்கம்மா. அது பாட்டிம்மா அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. நமக்கு ரெகுலர் ஸ்பான்சர் அவங்க. நல்லா இருக்கணும், அவங்க வேண்டிக்கணும். 500 பேருக்கு கொடுக்குறாங்க இன்னைக்கு சாப்பாடு. ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய். சரி பாட்டிம்மா பாய். பார்த்து வாங்க ஐயா. இந்த பாட்டிம்மா நீ கேட்ட சமயபுரம் மாரியம்மன். ஓம் நமச்சிவாய நமக. கோயிலேருந்து வாங்கி வந்தது. கோயில் உள்ளே வாங்கி வந்தது. சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அம்மன் அம்மன் தானே. அம்மன் தான். எனக்கு கொஞ்சம் பெருசா. சரி நான் அடுத்த வாட்டி வரும்போது வாங்கி தரேன். வச்சுக்கோண்ணா. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய். வாங்கிக்கோங்க ஐயா. வாங்கிக்கோங்க வாங்க. ஓம் நம சிவாய நமக. வாங்க என்ன. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய. இன்னும் அவருக்கு இன்னொன்று அவங்க அண்ணன் ஹேண்டிகேப்பாக இருக்கார், வாங்கிட்டு போவார். ஓம் நம சிவாய. வாங்கிங்க. நல்லா இருக்கணும் அன்னதானம். சந்தோஷம். போகலாங்களாம்மா? அடுத்தது போகலாமா? என்ன ஆச்சு? அந்த ஒருத்தர் அந்த ஜூஸ் கடையான வரவர் என்னமோ சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இளமாறனா? இளமாறன் என்னன்னு சொல்லிட்டாரு? என்னமோ வார்த்தை விட்டு உன் பொண்டாட்டி என்ன சொல்லிச்சு, என்ன திரை சொல்லிச்சேன்னு வார்த்தை விட்டாரு. சொல்லிட்டு நான் நிறைய இஷ்டாப்ல ஜூஸ் கடைக்காரன். என்ன ஜூஸ் கடைக்காரன்? அங்கே ஒரு ஜூஸ் கடை வச்சுக்கிறாங்களே, அந்த ஜூஸ் கடைக்கு வர ரெகுலராக அவங்க கடைக்கு வர அவங்க சொந்தக்காரர். அவரை மாணவரே உன் பொண்டாட்டி என்ன சொல்லிச்சுன்னு கேட்டு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டாப்ல. அப்புறம் ஒரு 2-3 பேர் சேர்த்தாங்களே. அப்புறம் அடிச்சா அப்புறம் பைத்து போயிட்டாப்பு. அதுதான். எவ்வளோ நாள் ஆகுது இளமாறன் போய்? நேத்தான்
சும்மா இருக்கிற போய் திட்டினாரா அவரு? என்ன அவர் சொல்றாப்ல? இல்ல இளமாறன் திட்டினாராமா? திட்டினாரு. ஜூஸ் கடைக்காரனா என்னத்துக்கு திட்டினாரு? கடைக்கு வர சொந்தக்காரன் ஜூஸ் கடைக்கு வரவங்கள என்னத்துக்கு திட்டினாரா? என்னமோ உங்க பொண்டாட்டி என்ன சொல்லிச்சு, என்ன திட்ட சொல்லிச்சு அப்படின்னு கேட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டான். அவரு மனநிலை சரியில்லாம எதனா வாய் விட்டுருப்பாரு, அதுக்கு போய் அடிக்கிறது தவிர போயிட்டாரு. ஆளே காணுமே. நானும் பாக்குறேன், ஆளே காணும். நேற்று தான் போனாப்ல. சரி நான் பாக்குறேன், வழியில் என்ன பாக்குறேன். நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். எங்க இருந்த சாமியாருங்களா? வெளில போயிருக்காங்க அந்த ஒட்டு அடி. நமச்சிவாயம்மா. வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய. என்னாச்சு, உடம்பு சரியில்லையா மறுபடியும்? ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய். சரி அம்மா போலாங்களா? வா போலாம். நமச்சிவாய். நமச்சிவாய். வா நைனா. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். நல்லா இருக்கீங்களா? நான் சட்டை கொடுக்குற நேரத்துக்கு நீங்க வர மாட்டீங்க, அப்புறம் சட்டை கொடுக்கல ஒண்ணு. நான் மருத்துவ முகாமில் கொடுத்தேன், வேற எங்கன்னா வெளியில கொடுத்தேனா? வாங்கிங்க வாங்கிங்க. நமச்சிவாய். ஒன்று மட்டும் கொடுங்க. ரெண்டு பின்னாடி ரெண்டு கொடுத்துருங்கம்மா. ஒன்று போதும் நைனா. ஏன் தலையில் போட்டுங்கிறீங்க மாஸ்கா? குளிருதா? ரைட்டு. தலையில் போட்டால் குளிர் போயிடும். ஓம் நம சிவாய. வா நைனா. எத்தனை நைனா? 2. ஓம் நம சிவாய நமக. எத்தனைங்க ஐயா வேணும்? 2. ஓம் நம சிவாய நமக. எடுத்து சொல்லிட்டுங்களா வீடியோ? எத்தனை வேணும்? 2. என்ன ஊர் நீங்க? புதுசா இருக்கீங்க? என்ன பிரச்சனை? குடும்ப தகராறு. கொஞ்ச நாள் இருந்துட்டு கிளம்பிடுங்க. மனசு கொஞ்சம் ரிலீஸ் ஆன உடனே இங்கேயே தங்கிடாதீங்க. ஒரே ஒரு சாப்பாடு மட்டும் கொடுங்க. நமச்சிவாய. நைனா, உன்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னாங்களே, போலியா? இஸ்தடிக்க மாட்டாங்க. நீ போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ண, டாக்டர் ஒருத்தர் பேர் சொல்றேன் நானு. அதுதான் நேற்று சொல்லி அமிச்சேன் அவர்கிட்ட. அப்படி சொல்லி எங்களுக்கு யாரும் தெரியாது அப்படின்ட்டாரு. அவரு பிரைவேட், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் பேர் சொல்றேன்னு சொன்னேன். அப்படின்னா போறேன். நாளைக்கு போ, என் நம்பருக்கு, இவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணு. நான் டாக்டர் பேர் சொல்றேன், அவர் மூலியமா பாரு. சரியா? நான் சில நேரம் எடுக்க மாட்டேனேண்ணா, நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். இப்போ கூட பாரு 7-8 பேர் ஃபோன் பண்ணுறாங்க, எடுக்க முடியல. சில நேரம் எடுக்க மாட்டேன். அதனால சொல்கிறேன், நீ ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கலையேன்னு. சில நேரம் நான் வேற வேலையில் இருந்தேன்னா எடுக்க மாட்டேன். அவர்னா உடனே எடுத்து பேசுவார். அதனால தான் சொல்கிறேன், அவர் நம்பருக்கு ஃபோன் பண்ண, அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவார். அவரே எனக்கு சில நேரம் ஃபோன் பண்ண மாட்டார், ஏன்னா நான் வேலையில் இருப்பேன்னு. கேட்டு பாருங்களா. என்ன அட்மிஷனுக்கு? இது அட்மிஷன் எடுத்துக்க மாட்டாங்க நைனா. அவதான் காயம் ஆறிட்டு வருதுன்றாங்களே, இதுல என்ன அட்மிஷன் எடுத்துப்பாங்க அவங்க? பெட்டுக்கு எடுக்க சொல்றீங்களா? நான் பேசி வேணா பாக்குறேன், கூட போங்க. நான் பேசி பாக்குறேன் நான். சரியா? கூட போயிட்டு வாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்க நாளைக்கு போயிட்டு. என்ன காலையில ஒரு 9 மணிக்கு போங்க, அப்பதான் டாக்டருங்க வருவாங்க. 9 மணிக்கு போவாங்க, அப்பதான் டாக்டருங்க வருவாங்க. முன்னாடியே போய் உட்காந்து இருக்காதீங்க. சரி. நமச்சிவாய். நமச்சிவாய். நல்லா இருக்கும் நைனா. அன்னதானம் பண்ணிருக்காங்க நைனா. நமச்சிவாய். இந்த பையன் கொண்டு கொடுத்துருமா. இந்தடா. 1 போதுமா? 2டா? 2. போயிட்டு வாடா. நீங்க போங்க. சரி போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க போங்க, நான் சொல்றேன் மாமா. ஏன்னா நான் என் ஃபோன் பண்ணா நான் கொடுக்கறது வேஸ்ட்டுனா சில நேரம் நான் எடுக்கலாம் பாரு. ஒன் டே புட்டு கொடுத்தாரு, போனே எடுக்கல பாருன்னு. என் வீட்டில் போன் மேலே எடுக்க முடியல இப்போ சில நேரம். வாண்ணா. என்ன பிரிவு? அண்ணா வாங்கிக்கண்ணா, சாப்பாடு வாங்கிக்கண்ணா. வாங்க மெட்ராஸ், சாப்பாடு வாங்கிக்க.
சரி சரி ஐயா கொடுப்பா குழந்தைங்க பேசு நான் அப்புறமா பேசுகிறேன் அவர்கிட்ட சொல்கிறேன் அவர் தான் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் மெயின் டாக்டர் தான் அவர் சொன்னால் கேட்பாங்க ஆ அண்ணா வரண்ணா வாங்கி கொடுப்பாம்மா நமச்சிவா சார் வணக்கம் சார் சார் பரவாயில்ல சார் சார் எனக்கு ஒரு ஹெல்ப்புங்க சார் சரிங்க கிரிவலப்பாதையில் ஒரு கையே இல்லை அவருக்கு அவர் வந்து ட்ரெயினில் போகிறதுக்கு வந்து ஹேண்டிகேப் சர்டிஃபிகேட் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வெளியூர் எங்கன்னா போகிறதுக்கு ஒரு கை டோட்டலாகவே இல்லை எனக்கு அது ஜிஹெச்ல வந்து ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன் மட்டும் ஒரு ஹேண்டிகேப் சர்டிஃபிகேட் அவர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அந்த சர்டிஃபிகேட் மட்டும் கொஞ்சம் யாருன்னா ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க சார் ப்ளீஸ் சார் போடுறாங்க லைன்ல இருக்கிறேன் சார் அவரு யாருமே இல்லைங்க சார் அவருக்கு ஒருத்தர் கூட யாருமே இல்லை அவர் கையும் இல்லை மாசம் ஃபுல்லாவே சர்டிஃபிகேட் தனி கேம்புங்க அது சரிங்க சார் இந்த மாசம் வந்து கலெக்டர் கேம்ப் வேற நடக்கிறது இல்லை சரிங்க சார் 27ஆம் தேதி கீழ்பெண்ணாத்தூர்ல அதுக்குனே கேம்ப் இருக்கும் அங்க அதுக்குனே பிஎம்ஆர் டாக்டர் இருப்பாங்க 27ஆம் தேதி கீழ்பெண்ணாத்தூர்ல ஆமா கீழ்பெண்ணாத்தூர்ல யூஸ்வலா அது பாய்ஸ் ஸ்கூல்ல தான் நடக்கும் ஸ்கூல்ல சரிங்க சார் அந்த கேம்ப்ல கலந்துக்கிட்டு ஆதார் ரேஷன் கார்டெலாம் கேட்பாங்களே ஆதார் ரேஷன் எதுவுமே இல்லைங்க சார் அவர் வந்து ஒரு அனாதை சார் அவர் யாருமே இல்லை அவருக்கு ருத்ராட்ச போட்ட சாமியார் அவர் யாருமே கிடையாது அவருக்கு அவரு யாத்திரை போவாரு ஏதோ மனம் முடிஞ்சு எங்கன்னா காசிக்கு அந்த மாதிரி கூட யாத்திரை போயிட்டு வரதுக்கு ட்ரெயின்ல வந்து இது தேவை அதனால வந்து கரெக்டு தான் ஆனா அப்போ இது வேணும் ஏதாவது ஒரு டீட்டெயில் வேணும் இல்லை ஆர்த்தோ டாக்டரா கேட்டு சொல்லணும் சரிங்க சார் கேட்டு நான் சொல்லவா என்னென்ன வேணும்னு இப்போ கூடவே இருக்கா அவர் சொன்னா போய் பார்ப்பார் ஆர்த்தோல எனக்கு ஓகே சார் சொல்லுங்க சார் ஏன்னா பாவம் சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் உதவின்னு கேட்டார் அதனால தான் சார் என்னால் முடிஞ்சது பண்றேன் எதுவுமே இல்லை சார் சரிங்க நான் இப்போ கேட்டு சொல்றேன் சரிங்க சார் பேசிட்டீங்க லைனுக்கு வாங்க சார் ஆர்த்தோல போய் பார்க்குற மாதிரி இருக்கும் நாளைக்கு சரிங்க சார் நாளைக்கு நான் வேணா வர சொல்லிடுறேன் சார் ஓகே 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 தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் அவரு பெரிய டாக்டர் ஜிஹெச்ல அவர்கிட்ட பேசிட்டேன் ஒரு டாக்டர்கிட்ட பேசிட்டு சொல்றேன்றாரு வெயிட் பண்ணுங்க நாளைக்கு சொல்றேன் அம்மா கை இல்லைங்கம்மா அதனால எனக்கு கை இல்லைன்னு சர்டிஃபிகேட் வாங்கி தர சொன்னாரு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு கை இல்லைன்னு இந்த கை இல்லை தான் உண்மையாலுமே அவர் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா அவர் எங்கன்னா ட்ரெயினில் போகும்போது கூட ஃப்ரீயாக போவாங்க அதனால இவ்வளோ நேரம் நான் அந்த டாக்டர் நம்பருக்கு அடிச்சு பேசிட்டு இருக்கேன் வாங்கம்மா அப்பாம்மா பொறுமையாக வாங்க ரோட்டில் பார்த்து வாங்கம்மா சாமி வாங்கிக்கங்க ஒன்று போதும் அவர் ஒன்று தான் கேட்பார் ஓம் நம சிவா ரெண்டு கொடு ரெண்டு எங்களுக்கு கொடுங்கம்மா ரெண்டு கொடு மாஸ்கர் ஓம் நமச்சிவாய நமக எத்தனை வேணும் ரெண்டு நமச்சிவாய ஓம் நம சிவாய நமக எத்தனை ஐயா வேணும் ஒரு சாப்பாடு மட்டும் ஒன்று மட்டும் ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக எத்தனை ஐயா ரெண்டா ஓம் நமச்சிவாய நம சாமி நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நம நமச்சிவாய வாங்க வாங்க வா பார்த்து வா தாத்தா ஓம் நம சிவாய நமக இந்த தாத்தா கொடுத்துருங்க பொதுமக்கள் அந்த அம்மாவுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துருப்பா ஒயிட் ரைஸை கொடுத்துரு அம்மா போயிட்டு வாங்கம்மா பார்த்து வாங்க பொறுமையாக வாங்க தான் இருக்க வாங்க பொறுமையாக வாங்கினா இங்கே தான் இருக்கிறோம் சரி 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 நமச்சிவாய நமக வாங்க வாங்க சரி போலாங்களா பார்த்து காரு 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 வருது அப்படியே வரீங்களே காரு நேரம் அடிச்சுட்டு இருக்கோம் தாத்தாவை ஏன்னா காரு பின்னாடி வருது அப்படியே வரீங்க பார்த்து தான் வரணும் பொறுமையாக வாங்க பார்த்து வாங்க
குட்ரா ஒன்று பின்னாடி கார் வந்துல பார்த்து வரணுமா இல்லையா? ஏன்னா என்ன நீ அம்மா சொல்லுங்கம்மா. ஒன்று கொடுத்துரு அந்த பாட்டி. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய நமச்சிவாய. கொடுப்பாங்க கொடுங்கம்மா. ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒன்று மட்டும் கொடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. எத்தனை? ஒன்று கொடுங்கம்மா. ஓம் நமச்சிவாய நமக. தாத்தா வா தாத்தா. நல்லா இருக்கணும் தாத்தா. அன்னதானம் கொடுக்குறாங்க. நமச்சிவாய. சாப்பிட்டு வந்தவங்க ஒரு சாப்பாடு வாங்கிக்கோங்க, வீண் பண்ணக்கூடாது சாப்பாட்டை. எத்தனை சாப்பிடல எங்கேயும்? என்னங்க? சரிங்க. 2 நாள் ஆச்சு. இங்கே தங்குற மாதிரி இருக்கு. என்ன உங்கள் பேர் என்ன? எதுக்கு வந்துட்டீங்க ஊர்லேருந்து? பிரச்சனை. எல்லாரும் பிரச்சனைன்றீங்க. பிரச்சனைனா அதுக்குன்னு திருவண்ணாமலையா வரணும்? கோயம்புத்தூர்லேயே இவ்வளோ இடங்குது இல்லை? கொஞ்ச நாள் இருந்துட்டு சரி, கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க. என்ன வேலை செஞ்சீங்க? கார் டிரைவரா? இல்லைங்க, இல்லை பனியன் மட்டும் ஒன்று இருந்தால் போதும். வேறு பனியன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆர்டர் பண்ணியிருக்கோம். 2வது வாட்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம். தருவோம், வெயிட் பண்ணுங்கள், சொல்லுவோம். உங்கள் பேர் என்ன? வெற்றி. கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை பேர் பசங்க? ஒன்று அவங்க ஒய்ஃபு பிரச்சனையா? அங்கிருந்து சூசைடு அந்த மாதிரி. சரி அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க. அண்ணாமலையார் பார்த்துப்பாரு. உங்கள் நம்பர் கொடுங்க அவர்கிட்ட. சாப்பாடு வாங்கிக்கோங்க, ஒரு சில சாப்பாடு. ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, இந்த மற்ற எதுவும் கேட்கலைங்க. இந்த பனியன் மட்டும் இருந்துச்சுன்னா. எங்கே வண்டி எவ்வளோ இது ஓட்டிருக்கீங்க? பிக்கப்பு 4 வருஷம். கார் எல்லாம். அப்புறம் கம்பெனி மிஷின் எல்லாமே தெரியும். என்ன மிஷினு? லேத் சிஎன். சரி, இருந்தால் நமக்கு முடியல. அங்கே இருக்க முடியாது. என்ன வயசாகுது உங்களுக்கு? 37. 37ஆ? ஒன்று கொடுத்துட்றேன். அம்மா ஒன்று வாங்கிக்கம்மா. அண்ணாண்ட வைங்க. அது மட்டும் தான் கேட்டேங்க. வேலை கொடுத்தா செய்வீங்களா? சரி, வேலை கொடுத்தா செய்வீங்களா? என்ன வேணும்? வண்டி ஓட்டுங்க. அதெல்லாம் இல்லை, வண்டி ஓட்டுங்க வாங்க. நிஜமாக தான் வண்டி ஓட்டுங்க. அண்ணாண்ட போய் வண்டி ஓட்டுங்க. ஓம் நம சிவாய. எத்தனைண்ணா? ஒன்றா? வெள்ளை சாதம் தான் 2 கொடு. எல்லாமே வெள்ளை சாதம், 1 புளி சாதம். உங்களுக்கு எது வேணும்? வெள்ளை சாதம். சரி, இன்னொரு வெள்ளை சாதம் கொடுத்துட்றேன். ஓம் நம சிவாய நமக. ஐயா உங்களுக்கு எத்தனை வேணும்? 2. ஒயிட் ரைஸ் 1. வந்து எத்தனை நாள் ஆகுது? 2 நாள் ஆச்சு. 2 நாளாக எங்கே இருக்கிறீங்க? சாப்பிட்றீங்களா? 2 நாள் ஆச்சு. ஏன் 2 நாளாக சாப்பிடல? எங்கே தருவாங்க? இங்கே ஃபுல்லாக சாப்பாடு போடுவாங்க. இல்லை, இங்கே ஃபுல்லாகவே சாப்பாடு போடுவாங்க. கேட்கறதுக்கு பயமாக இருக்கா? ஒயிட் ரைஸா? ஓம் நமச்சிவாய. சாப்பிடல, ரொம்ப நேரமாக வெயிட்டிங். சரி சாப்பிடுங்க. நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. நமச்சிவாய நமக. பார்க்கலாம், நீங்கள் வண்டி எப்படி ஓட்டுறீங்கன்னு பார்க்குறேன் நான். அதுதான் உட்காருங்க. ஓம் நமச்சிவாய. தாத்தா வரேன் தாத்தா. எத்தனைப்பா வேணும்? 1 கொடுத்துருங்க. 1 கொடுக்குமா? 1 கொடுங்க. நீ தானே 1 கேட்டா? சாமி நமச்சிவாய. நல்லா இருக்கிறீங்களா? நமச்சிவாய. நல்லா இருக்கணும் சாமி. அவங்க வாழ்த்துங்க. அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு 500 பேருக்கு கொடுக்குறாங்க அவங்க சாப்பாடு. நமச்சிவாய. நோய் நொடி இல்லாமல் பசிப்பட்டு இல்லாமல் நிறைவாக வாழும், குடும்பத்தோட நிறைவாக வாழும். சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். தாத்தா எத்தனை தாத்தா? 2? அம்மா கொடுங்கம்மா. எத்தனை பேர்? வரேன். அவங்க கொடுத்துட்டு வந்துட்டு இருங்க தாத்தாக்கு.
சார் லாஸ்ட்டாக வந்தாருங்கம்மா? ஆமாம், நாங்கள் 2 பேர் தான் உங்க கூட அப்புறம் லாஸ்ட் வரைக்கும் வந்தோம். ஓ சரி சரிங்கம்மா. ஞாபகம் இல்லை, நான் உங்களை பார்த்து ஞாபகம். எங்கள் அப்பா ஆ லாஸ்ட்டாக வேண்டுதல் ஒன்று வச்சுருந்தீங்க, நிறைவேறிச்சிங்களா? வாங்கிங்க ஒன்று. ஓம் நமச்சிவாய. அக்கா வாக்கா, சாப்பிட்டீங்களா? சரிக்கா. அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சா அப்போ கொடுத்தேன். திருப்பி வேண்டுதல் நிறைவேறிட்டா இப்போ. சரி சரி நமச்சிவாய. அண்ணாமலையில் எல்லாமே நல்லதே நடக்குமா. சாம்பார் தனியாக கொடுத்தா வெள்ளை சாதத்துக்கு சாப்பாடு நின்று போச்சுன்னா நான் என்ன எதுக்கு சாம்பார் சோறு பத்தாது. கீழே வந்து புளி சாதம், மேலே வந்து வெள்ளை சாதம் குழம்பு. சரி சரி போகலாம் போகலாங்க போகலாம். ஓ நமச்சே பாதுஷா. ஃபோன் பண்ணி வர சொல்லி வந்துட்டேன். நானா? நான் ஃபோனே பண்ணலையே உனக்கு. வந்துச்சு, உங்கள் நம்பர் இருக்க. ஊருக்கு போனேன்னா ஜனவரி மாதம் தான் வருவேன்னு சொன்னீங்க. விட மாட்டாங்க. அதனால 48 நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது எங்கே போனாலும் அடிச்சுட்டு ஓம் நம சிவாய். வாங்கிக்கோங்க ஐயா, வாங்க கொடுங்க ஐயா, நீங்கள் பாப்பா வாங்கி கொடுங்க முன்னாடி. ஓம் நம சிவாய. எத்தனை வேணுங்க? 2. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய. பார்த்து பார்த்து ஏன் 2. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் அம்மா, இது சாமியாரங்களுக்கு கொடுக்குற சாப்பாடுங்கம்மா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எத்தனை வேணும்? 2. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய். ஒரு 2 ஒயிட் ரைஸ் கொடுத்துட்றா. ஒயிட் ரைஸா? புளி சாதம் வேணுமா வேணாமா? ஒயிட் ரைஸ் குழம்பு மட்டும். ஒரு ஒயிட் ரைஸ். 1 2? ஒரு ஒயிட் ரைஸ். ஊருக்காக கொடுத்துருங்க சாமி. வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. ஹலோ, அவர் கொடுங்க. அவர் நமச்சிவாய. என்னது கேக்குமானு? அது ரிசீவர், இதுதான் மைக்கு. எத்தனை வேணுங்க ஐயா? ஊருக்கு போயிட்டாரு. பார்த்து இது திருச்செந்தூர் தாத்தா இறந்துட்டார் தெரியுமா? ஒன்று போதும் சாமி. திருச்செந்தூர் தாத்தா சொன்ன தாடி இப்படி ரவுண்டா வச்சுருப்பாரு. அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்து 4 தீபத்தன்னைக்கு இறந்தாரு. அடுத்தது கொண்டை வச்சுருப்பாரு குருஜின்னு. அவர் வந்து அவங்க வீட்டில் வந்து கூட்டின்னு போயிட்டாங்க, ஃபேமிலியோட கூட்டின்னு போயிட்டாங்க. அவங்க பொண்ணு அவங்க எல்லாம் வந்து தெரியுமா? அம்மா பார்த்துக்கம்மா. கொண்டை வச்சுருக்கிறாரு. குருஜிக்கு கொண்ட வேலூர் இருக்காரு, கொண்டை வச்சுருக்காரு. அவர் வந்து வீட்டில் கூட்டின்னு போயிட்டாங்க. அவங்க பொண்ணு அவங்க பொண்ணு மனைவி வந்து இதுக்கு மேலே அங்கே இருக்காதீங்க வாங்கன்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டாங்க. நமச்சிவாய நமச்சிவாய. நமச்சிவாய. பாதுஷா எத்தனை வேணும் உங்களுக்கு? 2 கொடுத்துருங்க. வாங்க ஐயா வாங்க ஐயா. மறுபடியும் தெலுங்கு பத்தியா பாகுன்னாரான்னு கேட்குறேன். இல்லை எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத பசி கேட்டால் என்ன சொல்லுவேன்? ஆமா ஐயா வாங்க மச்சிவாய். என்னம்மா பசிக்குதா? ஒரே ஒரு சாப்பாடு மட்டும் கொடு. ஒன்று மட்டும் கொடுத்து புளி சாதம் ஒன்று வாங்கிக்கோங்கம்மா. ஏன்னா கும்பல் கூட்டிட்டோம், பொதுமக்கள் வந்தாங்கன்னா பாருங்க. இப்போ இந்த மாதிரி சாமியாருங்க இவ்வளோ பேர் சாமியாருங்க ஏந்திரிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். தண்ணி ஒன்று கொடுத்துருங்க. போய் சாப்பிடுங்க. 3 கொடுத்துட்டேன். வாங்கம்மா. நமச்சிவாய். ஐயா எத்தனை ஐயா? தண்ணி. நமச்சிவாய். நல்லா இருக்கிறம்மா. நீங்க? அவங்களுக்கு தான் நான் வாங்கினேன். இப்போ சாமியோட வருவேன்ல. நமச்சிவாயம்மா. நமச்சிவாயம்மா. சந்தோஷம். சாமியில உடம்பு விட்டாரு. என்ன ஆச்சு? இறந்துட்டாரா? ஓ வந்து திருச்சிக்கு போயிட்டேன். ஓ நமச்சிவாயம்மா. சாப்பாடு கூட அவங்களுக்கு சாமி கூட வருவாங்க. சாமியார் தான் அவங்களுக்கு ஒரு செட்டு கொடுத்துருவாங்கம்மா. அவர் எப்படியா எப்போ இருந்தாரு?
சரியில்லாமே தானே ஐயோ சிவாய நமக நம்ம இங்கே தான் சமாதி சரி சரி நமச்சிவாயம்மா நமச்சிவாய் சாப்பிடுங்கம்மா நீங்கள் சாப்பிடுங்க ஆமாங்கம்மா அம்மா நன்றிம்மா நமச்சிவா நிறைய எடுப்பாரு ஆமாங்கம்மா அப்படிங்களா ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றி சாப்பாடு வாங்கிங்க ஒன்று வாங்கிக்க சாப்பிட்டீங்க சாவித்திரி பாட்டி இறந்துட்டாங்கம்மா இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க எங்க இருந்தாங்க ரமணாசுரம் பக்கத்தில் இருந்தாங்க ஆமாம் ஆமாம் உங்களை பாப்பேன் நான் சரிங்க சரிங்க மொத்தம் முகம் தெரியாது சாவித்திரி பாட்டி மட்டும்தான் அப்புறம் தான் நான் விருத்தாச்சலம் நான் பாப்பேன் சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷம்மா ரொம்ப சந்தோஷம் நமச்சிவாயம்மா நமச்சிவாயம்மா தண்ணி மட்டும் ஒன்று வாங்கிக்க வாங்க சரிங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா நமச்சிவாயம் தம்பி தண்ணி குடுறா டேய் போயிட்டு வாங்க நமச்சிவாயம் அவங்க ஸ்பான்சர் வந்திருக்காங்க அதனால தான் என்னால் பேச முடியல அடுத்தடுத்து கிளம்பணும் நான் வேற ஒன்று வாங்கம்மா இன்னும் தண்ணி வாங்கினீங்களா பால்சா சாப்பாடு வாங்கியாச்சா சரி 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 வாங்க நாளைக்கு ஊருக்கு போகிறேன் நீ ஊருக்கு போகிறேன்னு மறுபடியும் வந்துடுவேன் ஊருக்கு போகிறேன்னு வந்துடுவேன் உங்கள் வீட்டில் வந்து உன் பிள்ளை ஒரு நாளைக்கு கூட்டம் போட்டேன் சந்தோஷம் அது எனக்கு ஓம் நம சிவாய அண்ணாமலை கரோகரா பெருமாளே முருகப்பெருமானே நமச்சிவாய நமச்சிவாயா நமச்சிவாயம் நமச்சிவாயம் தராங்க ஓம் நமச்சிவாய நமக அண்ணாமலையார் கரோகரா ஓம் நமச்சிவாய் வரேன் சொல்கிறோம் கேட்க மாட்டேன்றாங்க நமச்சிவாய் 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 ஓம் நமச்சிவாய் 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 வாங்கிக்கோ எத்தனை ஐயா 2 ஓம் நமச்சிவாய் தாத்தா எத்தனை 2 நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணிருக்கீங்க திருச்சிற்றம்பலம் திருக்காயிலோடு எந்த வம்ம வலிமையும் குறைவில்லாமல் திருக்காயிலூர் வழியில்லாமல் அண்ணாமலையார் எத்தனை ஐயா 2 ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய எத்தனை ஐயா 2 ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாங்கிக்கோங்க எத்தனை ஐயா 2 ஓம் நம சிவாய எத்தனை வேணுங்க 2 பாட்டிமா சாமியார்களுக்கு பாட்டிமா எல்லாரும் கொடுத்தா அப்புறம் கும்பலாக வந்துடுவாங்க பாட்டிமா எத்தனைண்ணா புளியோதரை 2 பேர் புளியோதரையா ம் நமச்சிவாய நமக நமச்சிவாய போகலாங்களா நமச்சிவாய அக்கா வந்திருந்தாங்க சரண்யா ஆமாம் 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 அக்கா தான் அவங்க ஓ அவங்க ஒருத்தங்க கூட அவங்க அப்ராட் போயிட்டு வந்தாங்களே அவங்க வந்து அவங்க சிஸ்டரும் நான் கூட வந்தவங்க அக்காங்களா அதான் நீங்கள் எல்லாருமே கும்பல தானே வந்தீங்கம்மா இல்ல அவங்க இன்னொரு வாட்டி வந்தாங்க எங்க மாமி எல்லாருமே போன 2 வாரத்துக்கு முன்னாடியும் வந்தாங்க இல்லை நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது கும்பல தானே வந்தீங்க எங்க மதுரின்ல உங்க ஃபேமிலி எல்லாம் சரி சரிங்கம்மா சரிங்க போகலாமா நடந்து போகலாம் தாத்தா எத்தனை வேணும் டிக்கெட் 2 இன்னொன்று கொடுத்துரு அம்மா பார்த்துங்க இந்தாங்க அது தாத்தா ஒன்று கொடுத்துருங்க உங்களுக்கு எத்தனைண்ணா 2 சிவாய திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய் எத்தனை ஐயா 1 வண்டி இருக்கான்னு பாருங்க இருங்க வர மணித்துங்க வருவார் ஹலோ அவர் வருவார் இருங்க அவர் ஏற்றிக்கலாம் ஹலோ அண்ணா சொல்லுண்ணா எடுத்துங்க
காரில் வந்து என்ன சொல்றீங்க? ஐயா ஐயா அவங்க பொண்ணு பையன் எல்லாரும் வந்து மெய்யாலுமா மொட்டை அடிச்சுட்டு மொட்டை அடிச்சிட்டாங்களா? மொட்டை அடிச்சுட்டு என்னவா? மாற்றி மொட்டை அடிச்சிட்டாங்களா அவருக்கு? எப்படி சரி சாப்பாடு வாங்கிக்குவா. ஓ முடி இப்படி இருக்க மொட்டை அடிச்சிட்டாங்களா? இங்கேயே மொட்டை அடிச்சுட்டு போயிட்டாங்களா? காரில் கொண்டு விட்டு அது சிலதெல்லாம் செய்வாங்க சாமி வீட்டுக்கு. சரி 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 சரி. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால அவர் வந்து 20 வருஷம் ஆயிடுச்சுல்ல? 25 வருஷம் 25 வருஷம் ஆகுது. 25 வருஷம் கழிச்சு நேற்று தான் கொண்டாட்டி பொண்ணு வந்து கூட்டின்னு போய்க்கிறாங்க. உங்களையும் அதே மாதிரி எல்லாரும் கூட்டின்னு போகணும்னு வேண்டிக்கிறேன் நான். ஏன் ஐயோவா ஐயோவா இங்க இருந்து கஷ்டப்பட போறீங்களே மறுபடியும் அதே வேலை சாதம் இதா வரேன் 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 இதா வரேன். நமச்சிவா தண்ணி வேணாமா? சரி எத்தனை ஐயா? 2 ஏன் நைனா என்ன அதே வீட்டுக்கு போறதுக்கு கஷ்டமாக்குதா? வேற என்ன? ஆள் இல்லையா ஐயா? நமக்கு அவருக்கு இருக்கு. ஓ ஆள் இல்லையா? சரி அப்படி வந்து கூட்டம் போனாங்கன்னா போவீங்களா உங்க வீட்டுக்கு? இதெல்லாம் போகக்கூடிய ஆள் போய் தான் போனே ஆகணும். அவர் மேல நிறைய பினாமி சொத்துலாம் இருக்கு ஐயா. யார் பேர்ல? ஓ குருஜி மேலையா சொத்துலாங்குதா? அதெல்லாம் அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. ஏதோ அந்த 25 வருஷம் கழிச்சு அந்த பாசத்துல வந்திருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி நம்ம சொல்லிடக்கூடாது. அதனாலதான் மொட்டை வச்சிட்டாங்களாமே மழை மழைன்னு இருக்குமே பாக்குறதுக்கு குருஜி. நேத்து ஆளுக்கு 100 ரூபாய் கொடுக்க சொல்லிட்டு 50,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்களா இல்லையா? அவரு இந்த பின்னாடி இருக்கிறவரு எல்லா சாமியாருக்கும் 100 ரூபாய் பணம் கொடுக்க சொல்லிட்டு 50,000 பணம் கொடுத்துட்டு போனாங்க. 2 கட்டு. அந்த பணம் போற கொடுத்த பணம் போற செல்லாம போச்சு. செல்லாம போச்சா? அந்த நம்பரை செல்லாத நோட்டு நம்பர் கேக்குறாரு. கள்ள பணமா? ஏன்னா உங்க வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்ட போக மாட்டியா? எதுக்கு போனோமா? வந்து உட்கார இதே தான் குருஜின்னு சொன்னாரு. நாளா போக மாட்டேன். அதெல்லாம் அப்படி இப்படினாரு. இப்ப கிளம்பிட்டாரா? வீட்டுல பொண்ணை பார்த்த உடனே பிள்ளைய பார்த்த உடனே பாசம் வந்துருந்தான் ஆட்டோமேட்டிக்கா. நல்ல மொட்டையை போட்டு பட்டி வெட்டி பட்டி சட்டை போட்டு பாடுறா அப்படி மாப்பிள்ளை மாதிரி கூட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல. உங்க வீட்டுல வந்தா கூட்டிட்டு போன போவீங்களா? நான் செத்தே போனேன். என்னது? நான் செத்தே போனேன். செத்தே போனீங்களா? வந்து கூட்டிட்டு போக சொல்றேன். எங்க உங்க பசங்களை யாருன்னா வந்து கூட்டிட்டு போக சொல்றேன். யாரும் கூட மாட்டாங்க, போறது மாதிரி கிடையாது. கூப்பிட்டா வந்து போவீங்களா போக மாட்டீங்களா? இங்கதான் இதே தான் குருஜின்னு சொன்னாரு. அவங்களுக்கு வீட்டில் பிள்ளை பார்த்த உடனே பாசம் வந்துடும். ஏங்க எல்லா பிள்ளையும் பார்த்தாங்க வந்திருக்கோம். ஏங்க என்ன சும்மா சரி சரி பிள்ளைகளை பார்த்தேன். எல்லா பிள்ளைகளும் பார்த்துட்டு தான் வந்து உட்காந்துருக்கு. அப்படியா? ஆமா. அந்த 50,000 வாங்கிக்கோங்க. அவர் சரிப்பட்டு வர மாட்டாரு. இந்த மாதிரி தான் ரெண்டு பிள்ளை இருக்கு. இந்த மாதிரி? ஆமா இந்த மாதிரி. ஒருத்தர் லோன் பண்ணுவாங்க, ஒருத்தன் எங்க இருக்கிறாங்க? 14 ராஜபாளையத்துல. இப்போ நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு தெரியுமா உங்க பிள்ளைங்களுக்கு? எல்லாத்துக்கும் தெரியும். சொத்துக்கு எதனாக்குதா இல்லையா? அதுதான் இல்ல, இருந்தா தான் தேடி வந்திருப்பாங்களே. இருந்த போறோம் வித்து புள்ளியாச்சு. இந்த பக்கம் இருக்கிற ஒரு 100 ஏக்கரா தென்னை மரத்தை ஒரு பேர்ல எழுதி வச்சிருங்க. உயிரோட பிடிக்கல உங்களுக்கு? சொத்தை எழுதி வைக்கலான்றீங்க, அப்புறம் உயிரோட கத்த பிடிக்கல. தென்னந்தோப்பு ஒரு 100 ஏக்கரா எழுதி வச்சிடறோம். அதுக்காக வருவாங்க பசங்க. கொண்டுட்டு எடுத்து போறதுக்கா? நல்ல வழி பண்ணி பாக்கீங்களே. உங்க சோற திங்க விடாமா நானு? சரி அந்த 50,000 மாத்தி சீக்கிரமா கொடுங்க. பாவம் எல்லாம் போச்சு. அவங்க பையன் பேசியிருந்தாரு என்கிட்ட, மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அவங்க பையன் இந்த மாதிரி எங்கள் அப்பா தாங்க, திருச்செந்தூர் தாத்தா எங்கள் அப்பா தாங்க, அவர் நல்லபடியாக அடக்கம் பண்ணிட்டுங்க அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருந்தாரு. சரி சரி வர அன்னைக்கு பேசிக்கிறோம். சரிக்கா. இல்லை அவர் யாருன்னே தெரில, அதனால தான். சரி சாப்பாடு கொடுத்துரு, நேற்று போய் கொடுத்துருங்க. சரி கொடுத்துரு. அவங்க நாளைக்கு வந்து பேசுகிறேன் நான். நமச்சிவாய வருவாங்க. புளி சாதம் வேணாமா? சாப்பிடு. அம்மா அப்படி வந்துருங்கம்மா. புளி சாதம் லெமன் சாதம் வந்தால் கொடுங்க. இப்படி வந்துருங்க. இப்படி வந்துருங்க. தராங்க லைன் என்ன அப்படி கொடுத்துருவாங்க. ஓம் நம சிவாய நமக்கு. ஒன்று போதுமா? ஃபைட்டர் எத்தனை வேணும்? 2. இவருக்கு ஒன்று கொடுத்துருங்க. ஓம் நம சிவாய. எத்தனை வேணுங்க?
ஒன்றா ரெண்டா? ஒன்று ஒன்று. சித்தரே சித்தரேங்க சித்தரே சித்தர் எத்தனை வேணும் உனக்கு? ஒன்றுவா வண்டியில் எழுப்பி விடுங்க. அவரு காது கேட்காமலே போறாரு. நைனா அப்போ நைனா நீதான் ஃபைட்டர் நைனா. ஒன்று கொடுத்துருங்க. ஓம் நமச்சிவாய. வாழ்வு குறைவில்லா செய்வோம். வாழ உடம்பு நல்லா இருக்கும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. சித்தரே 2 கொடுத்துருங்க. இவர் ஏன் சித்தர்னு சொல்கிறேன்னா இவர் யார்ட்டையும் பேசவே மாட்டார். சும்மா சித்தர்னு நீங்கள் அதுக்காக நிறைய பேர் சித்தர்னு வந்துட போகிறீங்க. அவர் அவர் யார்ட்டையும் பேச மாட்டார். அவ்வளோதான். நமச்சிவாய. அண்ணா ஒன்று வாங்கிக்கோங்களா, சாமியார் கொடுத்துருவாங்க. மகான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன், நாளைக்கு பேசலாம். பாய் பாய் பாய். போலாங்க. என்ன ரெண்டுங்க? அவருக்கு ஒன்று கொடுத்துருங்கம்மா. யாருக்கு? அவரா? ஒரு சாப்பாடு கொடுத்துரு அவருக்கு. புருஸ்லி வா. நமச்சிவாய நமக. என்ன அங்கேருந்து இங்கே வந்துட்டீங்க, என்ன ஆச்சு? தெரியல, அங்கே இருக்கக்கூடாது சொல்கிறாங்க சார். யாரு? தெரியல, பரியால இன்னத்துக்கு இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. எனக்கு நான் எங்கே போய்டுவேன்னு தெரியல. பொம்னாட்டி பொம்னாட்டிலாம் இங்கே வச்சுக்கிறாங்க. கோமாளி மாதிரி பேசுகிறவங்களாம். நான் என்ன பண்ணுறது தெரியல. இதுக்கு மேலே என்ன உள்ள சுத்த முடியாது. யாரும் உங்களை அடிச்சுட்டாங்களாமே? யாரு தெரியல, என் நேரம் சரியில்லை. இப்போ எந்த ஜென்மத்தையும் அந்த கிழமைகிட்ட வாங்கினேங்கிறேன். நான் இப்போ தான் சொன்னாங்க உங்களை அடிச்சுட்டாங்க, அங்கே அடிச்சு அமிச்சிட்டாங்க. இன்னும் எதனால் அடிச்சாங்க? சும்மா இருந்தால் நான் வாங்க தான் செய்யும். சரி, சாப்பாடு வாங்கிக்கோங்க. இந்தாங்க வாங்க வாங்கிக்கோங்க. நமச்சிவாய. இங்கே இருங்க, அந்த பக்கம் போகாதீங்க. இங்கே தான் சொல்லத்து வாயை சும்மா இருக்கா. இது உங்கள் பண்டாட்டி, இது உங்கள் ஒரு ஆளுக்கு எத்தனை பண்டாட்டி வாயை சும்மா அந்த ஆள் கோவம் வருது. அதுக்கு லாக்கே இல்லாத பொருள். சரி 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 அதான் என்ன அடிக்கிறான். சரி, நீங்கள் போயிட்டு வாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம். போங்க வாங்க. புருஸ்லி. நமச்சிவாய நமச்சிவாய. உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல. மனசில் போட்டு எதையும் குழப்பிக்கூடாது. ஓம் நமச்சிவாய. என்னம்மா? ஒரு சாப்பாடு கொடுத்துரு. ஒரு சாப்பாடு சாமியார்களுக்கு கொடுக்குறது. ஒன்று வாங்கிக்கோங்கம்மா. வாங்கிக்கோங்க. ஒன்று வாங்கிக்கோங்க. பாப்பா குழந்தைக்கு கொடுத்துருங்க. தண்ணீர் கொடுத்துறா குழந்தைக்கு. இவங்களுக்கு கொடுத்துரு. ஒன்று பார்த்து போங்கம்மா. வாங்க. எத்தனை வேணும்? 2 கொடுத்துரு. ரெண்டுமே ஒயிட்டாக கொடுத்தா இல்லை, ஒரு ஒயிட்டு ஒரு புளிசா தான். எல்லாருக்கும் போனோம்ல. கடவுள். சரி கொடு. ஒன்று கொடுத்துட்றா. ஒயிட் ரைஸ் அதிகமாகுதா? அப்போ ஒயிட் ரைஸ் கொடு. என்ன ஊர் பாப்பா நீங்களா? இப்படியா காலில் முள்ளு குத்தி போகிறேன். இப்படியா தண்ணியோட கொடுத்துட்றா. தண்ணியோட கொடுத்துட்றா. எல்லாரும் வராங்களா? எல்லாம் ஒரே ஆளுங்களா? உங்களுக்கு ஒன்று நேற்று எங்க அந்த ஆளு போயிட்டேன். பற்றி விட்டேன். அப்பயே நீங்கள் சொன்னே பற்றி விட்டேன். அப்பயே பற்றிட்டேன்.
அது பண்ணது நியாயமா? தப்பியா ஆ? தப்பியா சரக்கு அடிச்சுட்டு படுத்துன்னு இருக்கிறது இல்லாம நீ என்ன உன் டைமுக்கு வரேன்னு கேட்டா அது நியாயமா? ஆ? அன்னைக்கு வந்து அதான் இவ்வளவு நாள் இல்ல சாமியாருங்க, இன்னைக்கு வந்துட்டு அந்த மாதிரி கேட்டா அதியா நம்ம இந்த மாதிரி பண்றீங்கிறதுக்கு இடத்த திருப்பி நீ வாங்கியிருக்க உன் இடமா அப்படிங்கிறப்போ ஏதாவது சொன்னா ஓடமா போயிட்டு வர மாதிரி எங்கிட்ட கேட்பாங்க. அப்புறம் என்னடா சொல்லி அமிச்சிங்க? பத்தி விட்ட இந்த மாதிரி வந்தார் தெரியுமா நடந்தன புள்ள முடிச்சான் கிளம்பிட்டாங்க. சரி சரி இல்ல தப்பான விஷயம் இல்ல. குடிச்சு விட்டு நீ என்ன நான் வந்து சரி வேணாம் கோவத்தை நம்ம எதுவும் காமிச்சிக்க தேவைன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு போயிட்டேன். அந்த மாதிரி பேசலாமா? எங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துறோம். இப்போ இவங்க ஸ்பான்சர் கொடுக்குறாங்க, மாசத்துல 30 நாள் யாரா ஸ்பான்சர் கொடுத்துருவாங்களா? இவங்க கொடுத்து 2 வருஷம் ஆகுமாமா? இவங்க 2 வருஷம் ஆகும். இவங்கள மாதிரி யாருன்னா எப்பயோ கொடுத்தாதான் மாசத்துல 30 நாளும் ஸ்பான்சர் வராது. ஆனாலும் ஒரு நாள் கூட தவறாம இங்க சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறோமா இல்லையா? இவங்க கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து பேச கொஞ்சம் அதுதான் சொல்றேன். இப்போ 365 நாளும் வருஷம் பூரா சாப்பாடு எடுத்துட்டு வரேன். யாருன்னா காசு கொடுத்து எடுத்துட்டு வரேன்னு தெரியுமா? நேத்து ஸ்பான்சர் இல்லவே இல்லை, அண்ணாமலையார் ஸ்பான்சர் எடுத்துட்டு வரோம். கண்டிப்பா உங்களுக்கு இப்படி எடுத்துட்டு வந்தா குடிபோதையில வந்து நீ என்ன இஷ்டத்துக்கு வர அப்படின்னா கோவம் வருமா வராது? நீங்க சொல்லுங்க. எல்லாருமே அது தப்பு இல்லைங்களா ஐயா? 30 நாள் யாரா ஸ்பான்சர் கொடுத்துருவாங்களா? 30 நாள் எதனா இது பண்ணுவாங்களா? அது வந்து தவறான விஷயம். நேற்று பண்ணது வந்து எனக்கு சரியான கோவம். சரி வேணாம் அப்படின்ட்டு போயிட்டேன். வாங்கிக்கோங்க. அறிவில்லா ஜென்மம் நிறைய இருக்கு. அறிவில்லை வந்துருக்கியா? எவ்வளவு நீ வாங்கியிருக்க? ஐயோ வேலையை நீ பார்த்துட்டு போயா? இந்த கிரிவலை போல எங்களுக்கு தெரியும், நாங்க கேளுங்கய்யா. அந்த மாதிரி வார்த்தைகள் பேசலாமா? அவர் குடிச்சிட்டு படுத்துனுக்கிறதுக்கு அவருக்கு டைமிங் பார்க்குறாரு அவரு. அம்மா போலாங்களா? அப்படிங்களா? ஃபுல்லாக வரலைங்களாம்மா? பார்த்து வாங்க ஐயா, பார்த்து வாங்க ஐயா. அவங்க 4 மணிக்கு 5 6 மணிக்கு ஹைதராபாத் போறாங்க. ஓ சரி, நீங்க கோயிலுக்கு போனீங்களா? சரிங்கம்மா சரிங்கம்மா. அப்போ நீங்கள் இந்த பெங்களூர் ஹைவே வந்தோடனே அப்படியே கட் பண்ணிடுறீங்களா? சரிங்க, நான் அதுக்கப்புறம் நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா. நம்ம போகும்போது சாப்பாடு கொடுத்துடலாம். நம்ம போகும்போது சாப்பாடு கொடுத்துடலாம். போகலாம். வாங்கிக்கோங்க, வாங்க 2 சாப்பாடு. மச்சிவா அந்தே போயிடலாமாம்மா? அவருக்கு என்ன மாமா கிடக்குது? அவரு காலில் சக்கரம் கட்டிங்கிறாரு மாமா, தெரியல. காலில் பூரா சக்கரமாக்குது. வாங்கம்மா. அவருக்கு அண்ணனுக்கு கொடுக்குமா. ஓம் நமச்சிவாய அண்ணா. சரிண்ணா சாப்பிட்ண்ணா. எத்தனை வேணுங்க? 2 நமச்சிவாய. சரி சாப்பாடு சரி வாங்கிக்கோ. ரெண்டு கொடுத்துருங்க. ஓம் நம சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. 2 அண்ணா உங்களுக்கு எது கூட்டின்னு வந்தேன் தெரியுமா? வண்டியில் ஆள் எல்லாத்துக்கும் கூட்டின்னு வரல. உங்களை மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? நீங்கள் சொன்னீங்களே நான் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னீங்களே, உங்களை மாதிரி எவ்வளோ பேர் பார்த்தீங்களா? உங்களை கூட்டின்னு வந்தே அதுக்கு தான். அதாவது உங்கள் மனம் வந்து அலைப்பாய கொடுத்து உங்களை மாதிரி 1000 பிரச்சனையில் வந்திருக்கிறாங்க இங்கே. அதனால தான் வண்டியில் உட்காருங்க அப்படி கூட்டின்னு வந்தேன். இன்னும் கொஞ்சம் தூரம் வாங்க எல்லாரும் பாருங்க, இன்னும் எவ்வளோ பேர் எப்படி இருக்காங்கன்னு. இவங்க எல்லாருமே வந்து திடீர்னு சாமியாராக பிறந்து வரல, அவங்கவுங்களுக்கு 1008 சூழ்நிலைகள் அதனால் வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அதெல்லாம் வருத்தப்பட்டுக்காதீங்க. என்ன இங்கே கூட தங்கிங்க, இப்படி கூட தங்கிங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஏழுமலை நங்கராரு பாருங்க, இந்த இருக்காரு பாருங்க, அவரெல்லாம் தோஸ்து மாதிரி, அவரெல்லாம் நல்லா பாதுகாப்பாரு. அவரு கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டாரா, ஏதோ வீட்டில் சின்ன சண்டை ஏதோ பிரச்சனையா மனஸ்தாபத்தில் வந்துட்டு எந்த இடம்? ஐயா சொல்றாதீங்க, அட்ரஸ் எல்லாம் சொல்றாதீங்க. ஐயோ வேணாம் சொல்லுங்க. இறங்கிறேங்க. இங்கே இறங்கிறீங்களா?
ஏன் பயந்துட்டியா? இல்லை புரியுதா உங்களுக்கு? மனசு கொஞ்சம் சஞ்சலத்தில் இருந்தீங்கல்ல, இங்கே இவ்வளோ பேர் 1008 பிரச்சனையில் இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் இருங்க. நான் கூட பஸ்ஸை கொடுக்க வருத்தத்தோட இப்போ ஊருக்கு போகிறேன் வரேன் போயிட்டு வந்து 500 ரூபா செலவு. அது பேச நான் பஸ் வாங்கி சாப்பிட்டு இங்கே பாருங்க, நீங்கள் சொன்னீங்களா அங்கே எங்கன்னா தங்கிக்கலாமான்னு? இங்கே கூட தங்கிக்கங்க. ஆனால் ஏமலண்ணா இது எப்படியே இருந்துக்கிட்டோம். ஆ இல்லை வேலைக்கு வர ஐடியா இருக்குதா? வரங்க. எந்த வேலைங்க? எங்ககிட்ட வேலைக்கு வர ஐடியா இருக்கா? தெளிவாக சொல்லுங்க. சரிங்களா வேலை? அது நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் எங்களால் இது பண்ண முடியாது, அதையும் சொல்லிக்கிறேன் நான். வந்து வேலை செய்யறதுக்கு அங்கே இருக்க இடம் இருந்தது. சரி அப்போ உட்காருங்க போகலாம். போகலாம் உட்காருங்க. குடோனில் முன்னாடி தூங்குவீங்க. உண்மையாக பக்கம் போட்டு பார்க்கலாம். புரியலைங்க. உட்கார மட்டும் எட்டன்ஸ் கேட்குறியா? அதுக்கு இல்லை அவர்கிட்ட பேசாதீங்க, இருக்கிற மண்டையை குழப்பிடுவார். போங்க. இதுனா விட மாட்டேன். ஒன்றே போட்டு யார் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்க, இன்னொரு நம்பர் ஒய்ஃப் நம்பர் சார். ஒய்ஃப் நம்பர் ஒன்றே போட்டு ஸ்பான்சர் வந்து எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டோம், சாப்பிடுவோம். சரிங்க 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 நான் கால் பண்ணுறேன். ஏன்னா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன் ஐயா. காத்தா இருந்தாலும் ஓகே நன்றி நன்றி. காத்துட்ருப்போம். 1 மணிக்கு வந்தாலும் 3 மணிக்கு வந்தாலும் சரி, அதை சாப்பிட நாங்கள் காத்துட்ருப்போம். நாங்கள் துர்வாஸ் கோயில் தான் இருக்கோம். இங்கே அமைதியாக நாக்கு அடக்கிட்டு உட்காந்து அவர் தானாக கொடுத்துருவார். விளம்பரம் பண்ணி சம்பாதிக்க வந்தால் தானாக அனுப்பிச்சிடுவார். இது உண்மை. சரிங்கம்மா போகலாங்களா? ஐயா கும்பிடுங்க. எவ்வளோ கும்பிடுவேன். ஏய் ஏய் சிம்பா. சரி 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 சாப்பாடு கொடுங்கம்மா. பார்த்துங்கம்மா. பூண்டு ஊறுகாய் கொடுறா. பூண்டு அண்ணா அதுக்கு வரிக்கே வரல. நான் என்னண்ணா பண்ணுறது? அது வேற எதோ கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குது. பிஸ்கெட்டு கேக்கு பன்னு கூட இப்படி வந்துருங்க. இப்படி வந்துருங்க அண்ணா. இப்படி வந்துருங்க. இப்படி வந்துருங்க வாங்க அண்ணா. இப்படி வந்துருங்க வாங்க. என்னதான் சொல்றது இந்த உலகத்துல? சாப்பாடு இல்லைன்னு சொன்னா இல்லை வராதிங்கன்னு சொன்னா இப்படி வந்துருங்கன்னு சொன்னேன். அதுக்கு செருப்பு போட்டு போறாரு கோபமா. இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் சித்தர் கோபத்தில் போறாரு. ஒரு சாதுவை வந்து நீ இப்படி வந்திருக்கன்னு சொல்லி அவரை கோபப்படுத்தி விட்டாய். ஒரு சாதுவின் சாபம் உன்னை சும்மா விடாது. இதுக்கு ஒருத்தன் கட்டுரையாக எழுதுவான். சொல்றது புரியுதுங்களா? இப்படி வந்து வாங்கிக்கங்கன்னு சொன்னேன். அது இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம்? ஒரு சித்தரை வந்து நீங்கள் இப்படி வந்துருங்கன்னு சொன்னது சித்தருக்கு எவ்வளோ நோக்கடிச்சிருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கட்டுரை எழுதுவாங்க. நான் வச்சு என் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. போலாங்களா? போலாங்க வாங்கம்மா. பாட்டில் சிரிப்பு தாங்க முடியும். இது பார்த்தீங்களா இல்லையா? அம்மா சாப்பாடு ஒன்று கொடுத்துருங்க. ஒன்றும் நான் சொல்லலை. இப்படி வந்துருங்க இல்லை இப்படி வந்துருங்க. லைனில் நின்றுங்கிறாங்களேன்னு செருப்பை போட்டார். வேக வேகமாக சென்று விட்டார் சித்தர். இதுக்கு ஒரு டேய் உனக்கு வரிக்கு இல்லைடா. வரிக்கு இருந்தால் நான் வாங்கி வந்து கொடுத்துருப்பேன்டா. வரிக்கு இல்லைடா. நான் என்னடா பண்ணுறது? ஏன்டா வரிக்கு இல்லையடா? சரி சரி பாய் 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 பாய். வாங்கிங்கண்ணா. 2 கொடுத்துருங்க. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. நாளைக்கு வாங்கி தர சொல்கிறேன் மாத்திரை. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எத்தனை ஐயா? 2. ஓம் நம சிவாய. 2ஆ? ஓம் நம சிவாய. ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்து போயிட்டு வாங்க ஐயா.
ஒன்று கொடுத்துரு வாட்டர் பாட்டில் ஒன்று வேண்டாம். விரதம் முடிச்சிட்டிங்களா? கொடுத்துரு. ஒன்றா நீனா? ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய சாமி, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்களா? எங்க பார்க்கவே முடியல. யாத்திரை. சரி, எங்க போயிருந்தீங்க யாத்திரை? திருச்செந்தூர். ஓஹோ, நீ நடந்தேவா? சரி சரி சரி. ஓம் நமச்சிவாய். எத்தனைண்ணா? ஒன்று தானா? உங்களுக்கு எத்தனை? 2. ஓம் நமச்சி. அவருக்கு ஒரு செட்டு கொடுத்துருங்க. அவர் உங்கள் பிள்ளையா? மெட்ராஸில் உங்கள் அம்மா வாங்க. சித்தியா? சின்ன அம்மாவா? எனக்கு ஒன்று கூட ஐயம்பாளையம் அங்கே மெட்ராஸ். சரி. ஒரு சாப்பாடு வாங்கிக்கோங்க. சாமியார்கள் கொடுத்து நின்றுருக்கீங்க ரொம்ப நேரமாக. அதனால இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஒருத்தருக்கு ஸ்டார்ட் பண்ணினா எடுத்து அப்படியே. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க. இந்த சாப்பாடு தான் எதிர்பார்த்துருக்குறேன். அப்போ இவங்க எதிர்பார்த்துருக்குறாங்க. இவங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம ஒன் டே ஃபுட்டுன்னு வருவோன்னு தெரியாது. எதிர்பார்க்காதவங்க கிட்ட கொடுத்துட்டு எதிர்பார்க்குறவங்கள ஏமாற்ற விரும்பலை. அதனால தான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறது சாமியாருங்களுக்கு. இப்போ நீங்கள் 500 பேர் கொடுத்துருக்கீங்க. அதனால நம்ம ஒருத்தர் 2 பேருக்கு 1-2 பொதுமக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். 300 பேர் கொடுக்குறாங்க பாருங்க. அப்போ நம்ம யாருக்குமே பொதுமக்களுக்கு கொடுக்க முடியாது. 300 பேர் கொடுக்குறவங்க, சில பேர் 250 பேர் கொடுக்குறவங்க. அப்போ நம்ம வந்து பொதுமக்களுக்கே கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் கொடுத்ததால ஃபுல்லாக நம்ம சரி பொதுமக்கள் இருந்தாலும் ஒன்று கொடுத்துடலாம் அப்படி பிரித்து கொடுக்குறோம். இன்னும் கம்மியாக கொடுத்தாங்கன்னா எங்களால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுவோம். குழந்தைங்க கூப்பிட்டு வந்தால் கூட இல்லைங்க. ஏன்னா இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா இவ்வளோ பேருடைய எதிர்பார்ப்பை வந்து ஏமாற்ற விரும்பலை. அதனால தான் போகலாம். இதனால தான் நான் எல்லார்ட்டையும் இல்லைன்னு சொல்கிறது. இப்போ கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அங்கே என்ன ஆகும், உடனே காலி ஆகிடும். எவ்வளோ பேர் அப்படியே அங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம் சேர்ந்து. சாப்பிட முடியும். அதுக்காக தான் புதுசாக வர நிறைய பேருக்கு தெரியாது. என்னடா அது யார் வந்து சாப்பாடு கேட்டாலும் கொடுக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் இப்போ ரெகுலராக இதுக்கு ஃபுல்லாக வரவங்களுக்கு தான் தெரியும். ஓ இவ்வளோ பேர் இந்த சாப்பாட்டுக்காக நிற்கிறாங்களா, எதிர்பார்த்துருக்காங்களா அப்படின்னு. ஒருத்தர் கொடுக்க ஆரம்பிச்சா அப்படியே அந்த கும்பல் அப்படியே ரவுண்டு கட்டுருவாங்க. நமச்சிவாய. என்னாச்சு உடம்புக்கு? சரி. பாட்டி யாருக்கு என்னாச்சு? இங்கே உட்காந்துக்கிற வீட்டுக்கு போய் உட்கார வேண்டியதானே? சரி இருக்கிறவங்க மொத்த பேரையும் இது பண்ணுங்க. சாமியார் ஆகிக்கிட்டு திடீர்னு. ஹலோ ஆமாம் வாங்கி கொடுங்கம்மா. ஓம் நமச்சிவாய். ஆமாம் ஐயா, சரிவு தான். அது வந்து என்னன்னா ரொம்ப அழுத்தமான மழை, சரியான மழை. இது நாள் வரையும் நாங்கள் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பெரிய மழை வந்து. இன்னொன்று மரம்லாம் வந்து மரத்தோடைய வேருங்கள் எல்லாமே வந்து பாறைங்களுக்கு இடுக்கில் வளர்ந்ததால் அந்த மழை அதிகமாக ஃபோர்ஸாக பெய்ய வச்சு அந்த வேருங்களுக்கு அடியில் வந்து மண் இருக்கும். அந்த மண்ணெல்லாம் விலகி அந்த பாறைங்க வந்து வர ஆரம்பிச்சு. ஹலோ நீங்கள் இவ்வளோ பேரே பார்க்கணும்ல. இவங்களுக்கு 2 பேருக்கு சென்டர் நிறுத்தினா தான் இங்கேருந்து ஒரு 20-30 பேர் வருவாங்க. இங்கேருந்து 20-30 பேர் வருவாங்க. அங்கே ஒரு இடத்துல நிறுத்தினா ஆமா இந்த பக்கம் இருந்து வரவங்களுக்கு தூரம் ஆயிடும்ல. எங்க போயிருந்தீங்க இத்தினால எங்க போயிருந்தீங்க? அதுக்கு முன்னாடி எங்க போனீங்க? சரி நமச்சிவாய். அப்படிங்களா? நமச்சிவாய். ரொம்ப நன்றிங்க.
ரொம்ப நன்றி. இருங்க ஒரு நிமிஷம் சாப்பாடு கொடுத்து நமக்கு வாங்கிக்கங்க. அதான் போய் வாங்கிக்கோங்க. என்ன ஊர்லேருந்து வரீங்க ஐயா? எடப்பாடி பக்கத்தில் கொங்கனாக்கம், சேலம் மாவட்டம். சேலமா? தினசரி பார்ப்பீங்களா? தினசரி நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷம். இருங்க சாப்பாடு கொடுக்குறேன். சாப்பிடுங்க. சாம்பார். நம்ம டிரைவர். டிரைவர். ஆமாம். ஹலோ ஹலோ பாய். இன்னைக்கு அன்னதானம் இவங்க தான் கொடுக்குறாங்க. இல்லை, அவருக்கு நேருக்கு நேராக பேசினா தான் தெரியும். எந்த ஊருன்னு கேட்குறேன். அதான் நீங்கள் நேருக்கு நேராக பேசுனீங்கன்னா தான் தெரியும். பெங்களூர். வேலூர். வேலூர் அம்மா பிரியாணி ஹோட்டல் பக்கத்திலே. பெங்களூர். பெங்களூர். அங்கதான். சரி பாய். தண்ணி சாப்பிட்டீங்களா ஐயா? சாப்பிட்டேன். சிவாய நமக்கு ஒரே சாப்பாடு மட்டும் வாங்கிங்க ஐயா. ஒரு சாப்பாடு ஒன்று கொடுத்துரும். அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் சார், இவங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க. ரொம்ப நன்றி. நமச்சிவாய. இருங்க ஐயா, ஒரு படம் எடுப்பா, அண்ணாமலையார் படம். அங்கே ஒரு 4-5 அம்மாக்கள் இருந்தாங்க. அதனால தான் கொடுக்க முடியல. ஏன்னா படமே 3 நாள் தான் வச்சுருக்கோம். ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் கொடுக்காம மனசு கஷ்டமாயிடும். அங்கே நடுவில் ஒருத்தங்க வந்தாங்கல்ல, அதனால். ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கணும். நமச்சு சந்தோஷம். போயிட்டு வாங்க. இப்படி கிளம்புறீங்களா நீங்கள்? அம்மா ரொம்ப சந்தோஷம்மா. ஹாப்பிங்களா? ஹாப்பிங்களா சார்? இல்லை சாப்பிட்டு இல்லை ஒரு செட்டு கொடுத்து. இல்லை சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷம் ஹாப்பி சந்தோஷங்கம்மா. சரிங்க வரோம். வாம்மா, அந்தாண்ட வாங்கிக்கோங்க. அந்தாண்ட வாங்கிக்கோங்கம்மா. சிவனடியாரா? வாங்க கொடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது சிவனடியார் அப்படின்னு. நமச்சிவாய். அம்மா இந்தாங்க. வாங்கம்மா. நமச்சிவாயம்மா. போயிட்டு வாங்கம்மா. ஐயா சாப்பாடு இதே ஊர் தாங்கம்மா. இதே ஊர் தான். நமச்சிவாய். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. ஆமாப்பா, அவங்க 3-4 பேர் இருக்காங்கப்பா. சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க. அம்மா புளி சாதம் 1. வெறும் புளி சாதம் மட்டும் கொடுத்துருங்க. புளி சாம்பார் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. 1 போதும். அப்போ 3 புளி ரைஸ் வந்து அது போதுமா? போதும். புளி சாதம் 3 கொடுத்துருங்க. சரி. தண்ணி பாட்டில் வண்டி ஒரு 2. தந்துடுங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய நமக. ஒரு நிமிஷம் படம் எடு. ஐயா சிவாய திருச்சிற்றம்பலம் ஒன்-டே ஃபுட் சர்வீஸ் சார்பாக சந்தோஷம். அண்ணாமலையார் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும் உங்களுக்கு. ஓம் நம சிவாய. நமச்சிவாய. சிவாய திருச்சிற்றம்பலம். அம்மா எப்படிம்மா உங்களுக்கு? ஓகேவா? சந்தோஷமா? அடுத்த வருஷம் திருப்பி வருவேன். திருப்பி கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பாங்கம்மா. இது நீங்கள் போயிட்டாங்க. அப்படியா? நல்லதும்மா, நல்லதும்மா. ரொம்ப நன்றி. பர்மிங்ஹாம்ல இருக்கிறாங்க. சரிங்கம்மா. அதான் அந்த பாப்பாவும் அங்கே தான் போயிருந்தாங்க போல இருக்கு. இன்னொரு பாப்பா வந்திருந்தாங்க அன்னைக்கு. முந்தானத்தை வந்திருந்தாங்களேம்மா. ஃப்ரெண்டு. அப்படியா? சரி சரிங்கம்மா. சரிங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா. நல்லா இருக்கணும். எல்லா வளமும் கொடுக்கணும் அண்ணாமலையார். நமச்சிவா ஐயா. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்கம்மா. நமச்சிவாயம்மா. பத்திரமா போயிட்டு வாங்க. வாங்க. நமச்சிவா ஐயா. தேங்க்ஸ்மா. வாங்க போலாம். நமச்சிவாய். வாங்க வாங்கிங்க. நமச்சிவாய். எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய. வாங்க சாமி. 1 வெள்ளை சாதம் 1.
ரெண்டா? ஓம் நமச்சிவாய். எத்தனை? 2. சாப்பிட்டீங்களா அண்ணா? ಶಿವಯ ಅಮೃತದೆಂಕೊಲ್ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ 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 ಅರುಣಾಚಲ உன்னையே மாற்றி ஓடாதுலத்திலே உறுதியாயிருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காடருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழித்தோரென்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சல இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல
அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதா அருணாச்சலா காலம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்து நொடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா திரியுருவாகிய திருப்பை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கேமையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா ஊர்வாழ் கண்ணிய கொடு